நான் சில வார்த்தைகள்லாம் எழுதுறேன். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். பட் அகைன் யோசிங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்யூஸ்ட், கன்விக்டட், அக்விட்டட். இந்த 3 வார்த்தையோட முக்கியமான வார்த்தை. அண்டர் ட்ரையல், பிரிசனர். இந்த எல்லா கீவேர்ட்ஸ் லிங்க் பண்ணி யோசிக்க முடியுதுல? பேசிக்ஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பட் என்ன முடிவாகல? இன்னும் உங்களுக்கு விசாரிக்கல. விசாரிச்சு கோர்ட் திருப்பி தரல. ஜஸ்ட் போலீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு? அக்யூஸ், குற்றம் செஞ்சிருக்கலாம். சோ யூ ஆர் இன் அண்டர் ட்ரையலா. ஒருவேளை விசாரணை முடிஞ்சு தீர்ப்புல நீங்க தான் குற்றவாளினா உங்க பேர் என்ன? கன்விக்டடா. தப்புங்க மேல இல்லைன்னா அக்விட்டட். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? கோர்ட் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க யாருன்னே தெரியும். அப்ப அது வரைக்கும் சிஸ்டம் உங்களை என்னவா பார்க்கணும்? இன்னசென்ட்டா பார்க்கணும். ஒரு நாளைக்கு யோசிக்க முடியல. அப்ப கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க மேல ஒரு ட்ரையல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இன்னசென்ட் தான். அப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்ல. கண்டிப்பா உங்களை ஜெயில போன அவசியம் இல்லை. நீங்க வாக்குறுதி கொடுத்தா எப்பெல்லாம் கோர்ட் உங்களை விசாரணை பண்ணுதோ அப்ப என்ன பண்ணிடணும்? நீங்க கோர்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பெயில் வெளியே வந்துடலாம்ல. ஸோ கோர்ட்டோட பேசிக் பிரின்சிபல் தான். நீங்க அக்யூஸ்டா, கேஸ் விசாரணை போயிட்டு இருக்கா, பெயில் வாங்கிக்கலாம். பெயில் இஸ் தி ரூல். ரொம்ப எக்ஸப்ஷனலா தான். ஒருவேளை உங்களை வெளியே விட்டா அந்த கேஸோட சிச்சுவேஷன் நீங்க மாத்திருவீங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் நீங்க எங்க இருக்கணும்? பிரிசன்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுங்களா? அண்டர் ட்ரையல் பிரிசனர். அதாவது இவர் மேல ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் ஒரு ஜெயில இருப்பாரு. பேசிக்ஸ் தானே. பட் நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு யார் தெரியுமா? ஃபார்மர் இல்லைனா ஆக்டிவிஸ்ட். எங்களுக்கு இந்த லா பிடிக்கல, இல்ல கவர்மெண்ட் எங்களை பேச விட மாட்டேங்குது, போராட்டம் பண்ற ஆட்கள் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணலாம்? பொது அமைதியை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணலாமா? அடுத்து கோர்ட் என்ன பண்ணும்? உங்களை விசாரிக்குமா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க யாரு? அண்டர் ட்ரையல் பிரிசனரா? ஏதோ ஒரு குற்றத்துக்கு பொது அமைதியை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, போராட்டம் பண்றீங்க, உங்களை அரெஸ்ட் பண்றா. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி யார் விசாரிப்பா? கோர்ட் விசாரிக்கும். கோர்ட் விசாரிக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு அவசியம் கிடையாது. என்ன ரீசன்? நீங்க பண்ணது பெரிய தப்புலாம் கிடையாது. கரெக்டா? பண்ணது ப்ரொடெஸ்ட், உங்களோட உரிமையை பண்றீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பெயில் இஸ் தி ரூல்ல. பெயில் கொடுக்கணும்ல. பட் வாட் இஸ் தி ரியாலிட்டி? வழக்கமா இந்தியன் கோர்ட்ல ஒரு கேஸ் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ரியாலிட்டி அப்போ கவர்மெண்ட்டுக்கு யாரை பிடிக்காது? ஆக்டிவிஸ்ட் பிடிக்காது. என்ன ரீசன்? ஆக்டிவிஸ்டோட மெயின் பாயிண்ட் என்ன? கவர்மெண்ட் போட்ட லா சரி கிடையாது, கவர்மெண்ட் சரி கிடையாது சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியும்ல, கிரிட்டிசிசம், டிசென்ட், தீஸ் ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியா. மீனிங் புரிஞ்சுல? பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சி இருக்கும். ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு பவரோ எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிகமான பவர் இருக்குமா? அப்ப எதிர்க்கட்சி தலைவரோட மெயின் எய்ம் என்ன? எந்த லா கொண்டு வந்தாலும் அந்த லால இருக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, ப்ராப்ளம் பேசுறது தான் ஒரு வேலையை. எதிர்க்கட்சி நீங்க எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுவார், அல்லது பாயிண்ட் பேசுவார். என்ன ரீசன்? ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா அதோட ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணணும். அப்போ யாரோட வாய்ஸ் டிசென்ட் வாய்ஸோ, யார் தைரியமா கேள்வி கேட்கறாங்களோ அவங்களால என்ன ஆகும்? ஒரு கண்ட்ரியோட டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். பட் யாருக்கு பிடிக்காது? கவர்மெண்ட் பிடிக்காது. அப்ப இந்த ஆக்டிவிஸ்ட்டை பேச வைக்காம பண்ணணும்னா ஈஸியஸ்ட் வழி என்ன? கேஸ் போடுறது தானே. கேஸ் முடிவு வரைக்கும் யார் ஒரு ஆக்டிவிஸ்ட் கிடையாது, அக்யூஸ்ட். கரெக்டா? அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜெயில போடலாம். பட் கோர்ட் என்ன சொல்லுது? எல்லாரும் ஜெயில போடக்கூடாது, பெயில் கண்டிப்பா தரணும்னு சொல்லுது. பட் ரியாலிட்டியில பெயில் பிகம்ஸ் தி எக்ஸெப்ஷன். யோசிக்க முடியல. கோர்ட்டோட ரூல் படி பெயில் தான் ரூல். எல்லா கேஸ்க்கும் பெயில் கொடுங்க. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? பெயில் இஸ் an exception. இந்த ஃபார்மர் ஆக்டிவிஸ்ட் யார் இப்போ? he is accused under trial prisoner. 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கேஸே முடியாமலாம் எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்கல்ல. இதெல்லாம் ரியாலிட்டி. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இந்த விஷயங்களை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். இந்த ஹெட்டிங் படிங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஹவு பெயில் ஹியரிங்ஸ் டேக் ஆன் தி கார்ப் ஆஃப் ஏ ட்ரையல். ஸோ அந்த ஆர்டிகல் இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு இண்டிவிஜுவலை அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ரொம்ப காலத்துக்கு ஜெயில் வைக்க முடியுமா? கஸ்டடியில் வைக்க உரிமை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன ரீசன்? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல இந்த விஷயத்தை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 21 இருக்கா? வாட் இஸ் ஆர்டிகல் 21? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு. எப்படி வாழலாம்? லிபர்ட்டியா. அப்ப ஜெயில வைக்கிறது வழியாக அந்த இண்டிவிஜுவலோட ஃப்ரீடம் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ எந்த ஒரு மக்களையுமே ரொம்ப லாங் கஸ்டடியில் வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா தட் இஸ் தி வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யார் சொல்றா? தி மோஸ்ட் ஃபேமஸ் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொல்ற பாயிண்ட் இது. அப்ப இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கிருஷ்ணயரோட இந்த பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்ல வருது? ரொம்ப நாளைக்கு கஸ்டடியில் வச்சிருக்கீங்க, ட்ரையல் டிலே ஆகுது, கோர்ட்ல விசாரணை டிலே ஆகுது. அப்ப ட்ரையல் டிலே ஆகுதுன்னா கண்டிப்பா கோர்ட் வந்து அந்த அக்யூஸ்ட பெயில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு குற்றவாளி முடிவாகாமலே ரைட் டு லைஃப் லிபர்ட்டி ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. இதெல்லாம் அல்டிமேட் தீம். பட் இந்த பாயிண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வந்த ஒரு ஆக்ட் தான் என்ன? UAPA. அது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எல்லா கோர்ட்டும் ஈவன் முக்கியமான ஜஸ்டிஸ் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பெயில் ஷுட் பி தி ரூல். அக்யூஸ்டா ட்ரையல் நடந்துட்டு இருக்கா, பெயில் கொடுத்துருக்கு, அதான் ரூல். இந்த பிரின்சிபலுக்கு ஆப்போசிட் இந்த ஆக்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கிளாஸ் பார்த்திருக்கோம், தனி கிளாஸா பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பவர் தருது. என்னது? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உன்னோட வேலை இருக்குல்ல, நீ பண்ற ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அன்லாஃபுல்லா இருக்கு, சட்டத்துக்கு விரோதமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போராட்டம் பண்றது. அப்போ உன்னோட ஆக்டிவிட்டி வந்து அன்லாஃபுல்லா இருக்குன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். அந்த ஆக்டிவிட்டியை, உன்னோட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியை பிரிவென்ட் பண்றதுன்னு ஆக்ட். என்ன பண்ணலாம்? உன்னை ஜெயில போடலாம். அப்படி ஆப்போசிட். அதாவது யூஸ்வலா ஏதோ ஒரு குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்க வச்சுக்கலாம். எப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பெயில் இஸ் தி ரூல். பட் உன்னை வந்து UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆக்டிவிட்டியை உன்னை அரெஸ்ட் பண்றோம்னா, நீ அக்யூஸ்டா இருந்தாலும் நீ ட்ரையல் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, போலீஸ் உன்ன காரணத்துக்காக உன்னை குற்றவாளியை என்ன பண்ணலாம்? ட்ரீட் பண்ணி ஜெயில வச்சிருக்கலாம். டிஃபரன்ஸ் புரியுதுல? ஸோ ஆர்டினரி அரெஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் லைக் இன்னோசென்ட். பட் UAPA அரெஸ்ட் பண்ணும்போது விசாரணை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. போலீஸ் சொல்ற பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஜெயில் வச்சிருக்கலாம். அப்ப UAPA அரெஸ்ட் பண்றாங்கன்னா the bail becomes exception. மோஸ்ட்லி பெயில் கிடைக்காது. UAPA ஓட செக்ஷன் 43D5 என்ன பாயிண்ட்? இந்த குற்றவாளி பத்தி போலீஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து கோர்ட்டு உண்மையான எடுத்துக்கிட்டு பெயில் தராது. யோசிக்க முடியுதா? உங்க மேல எந்த சார்ஜுமே இல்லாம சார்ஜ் ஷீட் போடாமலே 6 மாசத்துக்கு உன்னை ஜெயில போட முடியும். கம்பேர் பண்ண முடியுதா?
நார்மலாக அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் 3 மாசம் தான். உங்க மேல எந்த சார்ஜும் இல்லைனாலும் மேக்ஸிமம் 3 மாசம் வச்சிருக்க முடியும். பட் இது என்ன ஆகுது, டபுள் ஆகுது இல்ல. பட் ஆக்சுவலா பார்த்தனா UAPA ஆக்டோட டெஃபினேஷன் படி ஒரு இண்டிவிஜுவல் எந்த ஆக்ஷன் பண்ணா அன்லாஃபுல் ஒன்னே ஒன்று தான், மேக்ஸிமம் டெரரிசம் தான். நீ டெரரிசம் சப்போர்ட் பண்ற, டெரரிசம் பேஸ்ட் நீ ஒன்று பண்ற அப்படின்னா UAPA யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயில ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம். விசாரணை நடந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட்டை யார் யூஸ் பண்ணிக்கிறா, கவர்மெண்ட் யூஸ் பண்ணி சாதாரண குற்றச்சாட்டுக்கு சாதாரண விஷயத்துக்கு உங்க மேல என்ன பண்றாங்க, UAPA போட்டு கஸ்டடியிலே வச்சிருந்து உங்க கதையை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு தெரியும் ஓகேவா. நீங்க ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், UAPA அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பெயில் தராம இந்த பெயில் பிகம்ஸ் இம்பாசிபிள். பெயில் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன், நீங்க பண்ண அன்லாஃபுல். ஒரு டெரரிஸ்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரணுமோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு உங்களுக்கு. யூஸ்வலா இப்போ நீங்க ஒரு டெரரிஸ்ட்னா உங்களுக்கு எப்படி தெரியும், ஏதோ ஒரு குரூப்ல நீங்க லிங்க் ஆயிருப்பீங்க கரெக்டா. UAPA பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் லிங்க் ஆயிருக்கீங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ என்ன இருக்கு, 2019 இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிட்டாங்க. நீங்க எந்த ஆர்கனைசேஷன்லயும் சம்பந்தமே இல்லைனாலும் லிங்க் இல்லைனாலும் உங்களை இண்டிவிஜுவலா நீங்க பண்ற வேலையை பொறுத்து டெரரிஸ்ட் சொல்ல முடியும். என்னாகுது, இன்னும் கொஞ்சம் ஈஸியா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பண்ற ஆக்ஷன் யாரு தப்பு சொல்றாங்களோ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆட்கள், இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள் என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். இதுல UAPA. இப்போ இருக்கிற ரியாலிட்டி படி இந்த UAPA இருக்கிறதுலாம் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்டிவிஸ்ட், ப்ரொடெஸ்டர்ஸ். அப்ப யாரோட வாய்ஸ்லாம் டிசென்ட் வாய்ஸோ, எந்த வாய்ஸ் கண்ட்ரியோட டெமோக்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த வாய்ஸ் ஆகுது கஸ்டடியில இருக்கு. அப்ப UAPA பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பனிஷ்மெண்ட், வழக்கம் ஒரு ஆள் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கும், அதான் பனிஷ்மெண்ட். பட் UAPA அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னது, உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. விசாரணை அப்புறம் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க ஜெயில இருக்கீங்களா, அதான பனிஷ்மெண்ட். நீங்க பண்ண குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. பட் நீங்க 5 இயர்ஸ் என்ன பண்ணிருப்பீங்க, ஜெயில இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தானே, படத்துல பார்த்துருப்போம், நிறைய தெரிஞ்சது தான். பட் அகைன் இந்த விஷயம் இப்போ ஏன் டிபேட் ஆகுது, இப்போ ரீசென்ட்லி செப்டம்பர் 2, 2025 ஒரு டிஸ்கஷன் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் யாருன்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர் வச்சுக்கலாம். ஜெயில இருக்காரு, எத்தனை வருஷமா, 5 இயர்ஸா இருக்காரு, இன்னும் விசாரணை முடியல. அப்ப என்ன ஆகுது, இவர் கன்விக்டட் ஆகாமலே ரொம்ப காலம் ஜெயில இருக்காருன்னா which means ஆர்டிகல் 21 இஸ் வயலேட்டட்ல. கேஸ் தராங்க, இந்த ஆக்டிவிஸ்ட்டை விடுதலை பண்ணுங்க, 5 வருஷமா ஜெயில இருக்காங்க, விசாரணை முடியல, அப்ப அட்லீஸ்ட் விசாரணை முடிகிற வரைக்கும் பெயில் கொடுங்கன்னு யார்கிட்ட சொல்லிருக்காங்க, டெல்லி ஹை கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் கோர்ட் என்ன சொல்லிருக்கு, வெறும் விசாரணை டிலே ஆகுறதுனால பெயில் கேட்க கூடாது. என்ன ரீசன், இவங்க அரெஸ்ட் பண்ணது UAPA ஆக்ட்னால அரெஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நாள் இருக்காங்க, அந்த பாயிண்ட் சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சில ஆக்டிவிஸ்ட் உமர் காலிட், ஷர்ஜீல், நேம்ல தெரியுதுல இவங்க யாரு, இவங்க மைனாரிட்டி தானே, முஸ்லீம் மைனாரிட்டி. இவங்க ஆக்டிவிஸ்ட். இந்த ஆக்டிவிஸ்ட்டுக்குலாம் என்ன ஆரம்பிக்கல, இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கல, விசாரணை இன்னும் ஆரம்பிக்கல. ட்ரையல் ஆரம்பிக்காமலே இன்னும் 5 இயர்ஸ் ஜெயில இருக்காங்க. வாட் இஸ் தி பாயிண்ட், ஆக்ட் சொல்றது ஒண்ணு ஓகேவா, பட் ரியாலிட்டியில அந்த ஆக்ட் யூஸ் பண்ற கவர்மெண்ட் இருக்குல்ல அது வேற மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுல. உங்களை நார்மல் லால அரெஸ்ட் பண்றதுக்கும் UAPA அரெஸ்ட் பண்ற டிஃபரன்ஸ் புரியுதுல. நார்மல் லால அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பெயில் கிடைக்கலனா மேக்ஸிமம் பாக்குற ரீசனாவா இருக்கும், லைட் ரிஸ்க் இருக்காம பார்ப்பாங்க. ஒருவேளை தப்பிச்சு போயிடுவீங்களோ அது பார்க்கலாம். இல்லைன்னா எவிடன்ஸ் உங்களை வெளியே விட்டா எவிடன்ஸ் என்ன பண்றீங்க, டேம்பர் பண்ணி மாத்திடுவீங்க. 2 காரணத்தினால மட்டும்தான் பெயில் தர மாட்டாங்க. மற்றபடி மோஸ்ட்லி இன்னொசென்ட் என்ன பண்ணுவாங்க, பெயில் கொடுப்பாங்க. பட் UAPA பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணுதோ அந்த ரிப்போர்ட் இஸ் கரெக்ட். போலீஸ் ரிப்போர்ட் படி நீங்க ஜெயில இருக்கிறது கரெக்ட் தான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவாங்க. அந்த அடுத்த பாயிண்ட், நார்மலால அரெஸ்ட் பண்ணா உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். பட் UAPA பொறுத்த வரைக்கும் ஜெயில இருக்கிறவங்களால எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது, கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது, ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. லாஜிக் புரியுதா, ஒரு கேஸ்ல 2 தரப்பு ஆர்கியூ பண்ணுவாங்களே, அந்த 2 தரப்பு ஆர்கியூமெண்ட் இதில் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது தேவைப்படாது. பட் அகைன் ஃபைட் ஃப்ரீ ஸ்டைல் US சுப்ரீம் கோர்ட்ல யூஸ் பண்ற வார்த்தை. ஒரு கண்ட்ரியோட சிஸ்டம் அன்ஃபேரா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு விசாரணை பண்ணும்போது அந்த விசாரணை முழுக்க ஒன் சைடு மட்டுமே, போலீஸ் சைடு மட்டுமே நடந்திருக்கும், இன்னொரு சைடு கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபைட் ஃப்ரீ ஸ்டைல், ஒரே ஆள் ஃபைட் பண்ணி ஜெயிப்பார். அப்படி நடக்குதுன்னா தட் சிஸ்டம் இஸ் இம்ப்ராப்பர். அப்போ போலீஸ் சைடு சொல்றது தான் ஆர்குமெண்ட். இவங்க என்ன பண்ணி ஆகணும், அவங்க என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். குவீன்ஸ் பெரி ரூல்ஸ், யாருக்கு, குற்றவாளிக்கு. ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு, என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நோ ஆர்குமெண்ட்ஸ். வாட் இஸ் தி கன்க்ளூஷன், இமிடியேட்டா என்ன ரிஃபார்ம் பண்ணலாம். ஆக்சுவலா ரிஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது தேவையில்லை, பட் அகைன் சொல்றேன். பாட்டாளி கேஸ் 2019 ஒரு அக்யூஸ்டுக்கு பெயில் தரலாமா வேணாமா, அதாவது UAPA அரெஸ்ட் ஆன ஒரு அக்யூஸ்டுக்கு பெயில் தரலாமா வேணாமான்னு யார் சொல்றது கேட்டு முடிவு பண்ணலாம். இவர் சொல்ற பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. போலீஸ் என்ன எவிடன்ஸ் தருதோ அந்த எவிடன்ஸ் அப்படி என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். போலீஸ் எவிடன்ஸை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண அவசியமே கிடையாது. இவங்க ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த காரணம்னு சொல்லல, இந்த பிரைமா ஃபேஸ் மேட்டர் மட்டும் பாருங்க, அனலைஸ் பண்ண தேவையில்லை. போலீஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க தர அலிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெயில் தரது இருக்கு. கிராஸ் செக்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இந்த மைண்ட் செட்ல இமிடியேட் ரிஃபார்ம் என்ன பண்ணணும், 43D5 தூக்கணுமா. UAPA ஆக்டே மூலம் தூக்கணும், அது ஒரு பெரிய விஷயம். அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் தூக்கலாம். என்ன ரீசன், நார்மல் லா படி ஒரு அக்யூஸ்ட விசாரணையே பண்ணாம ஜெயில வைக்கூடாதுன்னு ரொம்ப நாளைக்கு. பட் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது, ரொம்ப நாளைக்கு ஜெயில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் உருவாக்குது. அதனால என்ன பண்ணிக்கலாம், தூக்கிடலாம். எந்த ஒரு கேஸ்லயும் நீங்க பார்க்க வேண்டிய பிரின்சிபல் என்ன, பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி. ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி பாதிப்பு ஏற்படும்னா அது பண்ணக்கூடாது. அப்போ ஒரு அக்யூஸ்டோட லிபர்ட்டியை எது ஸ்டாப் பண்ணுது, பெயில் தராம ஸ்டாப் ஆகுது. கோர்ட் என்ன பண்ணணும், ஒரு போலீஸ் ஒரு ரிப்போர்ட் தருதுன்னா அது வீக்கா இருக்குன்னா இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை விட லிபர்ட்டி தான் முக்கியம். கன்ஃபார்மா உங்க லிபர்ட்டி ஸ்டாப் பண்ணுமா, அதுக்கான வேலிட் ப்ரூஃபாக என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் இந்த சிம்பிள் ரிஃபார்மேஷன் பண்ணலாம்ல.